பசுமையான கிராமத்தில் சோம்பேறி விவசாயி ஒருவர் வாழ்ந்தான். அவன் எப்போதும் தூங்கிக் கொண்டே இருப்பான். பகலோ இரவோ தூக்கம்தான். அவருடைய மனைவி மட்டும் தினமும் உழைத்து வேலை செய்தாள். ஆனால் விவசாயியின் நிலம் பாழாகி போய்விட்டது. கிராமத்தார் அனைவரும் அவனை பார்த்து சிரித்தார்கள். ஆனால் சோம்பேறி கவலைப்படவே இல்லை. சாப்பாடு இருந்தால் போதும் என்று நினைத்தான். ஒரு நாள் அரசன் அந்த கிராமத்திற்கு வந்தார். கிராமத்தார் அரசனிடம் புகார் செய்தார்கள். அரசே, இவன் ஒருபோதும் உழைக்கவில்லை. அரசன் அவனை அழைத்து கேட்டார், ஏன் உன் நிலம் பாழாக இருக்கிறது? விவசாயி சோம்பலுடன் சொன்னான், வேலை செய்வது கஷ்டம் அரசே, சாப்பாடு கிடைத்தால் போதும். அரசன் சிரித்து கூறினார், சோம்பேறிகள் எப்போதும் வறுமையில் வாழ்வார்கள். அவர் விவசாயிக்கு சில விதைகளை கொடுத்தார். இதை உழைத்து பயிரிடு, அப்போதுதான் வாழ முடியும் என்றார். அரசனின் வார்த்தைகள் விவசாயியின் மனதை தொட்டன. அவன் சிந்திக்கத் தொடங்கினான். அந்த நாளிலிருந்து விவசாயி நிலத்தை உழைக்கத் தொடங்கினான். அவருடைய மனைவியும் மகிழ்ச்சியுடன் அவனுக்கு துணையாக இருந்தார். சில நாட்களில் நிலம் பசுமையாக மாறியது. நல்ல பயிர் வளர்ந்தது. கிராமத்தார் ஆச்சரியப்பட்டார்கள். அட, இவன் இப்போது உழைப்பாளியாக மாறிவிட்டானே. அந்த நாளிலிருந்து விவசாயி உழைப்பின் மதிப்பை உணர்ந்தான். சோம்பேறி வறுமை, உழைப்பு செழிப்பு.